தென்காசி வடக்கு மாவட்டம் கட்டளை குடியிருப்பில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டம் கழக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்றது. புளியரை, தெற்குமேடு, கற்குடி பகுதி அதிமுக நிர்வாகிகளுக்கான இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் சுசிகரன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முத்தையா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கள ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் கற்குடி ஊராட்சி தலைவர் முத்துப்பாண்டியன், அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் கந்தசாமி பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மதுரையில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி கிளை கழக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். கட்டப்புலி நகரில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் அறிவூர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், மாவட்ட பொறுப்பாளர் தண்டனை மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மாணிக்கம் கருப்பையா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணம் திமுக இளைஞரணி செயலாளர் தெய்வசெயலே சாட்சி என்றார். அடுத்த 15 ஆண்டுகளுக்கு திமுகவினர் புழல் அல்லது திகார் சிறையில்தான் இருப்பார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். ஒரு புறத்தில் 100 நாள் சம்பளத்தை கொடுப்பதற்கு உத்தரவு போடுவதற்கு இந்த முதலமைச்சருக்கு வக்கீலே யோக்கியது இல்லை. டெல்லியிலே வந்தால்தான் நான் தருவேன் என்று இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் அதிகாரம் என்னவென்று தெரியாதவராக இருக்கிறார். ஆகவே இதே எடப்பாடியார் இருக்கிற போது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இதே மாவட்டத்திலே நான் அமைச்சராக இருந்தேன். புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தால் கொரோனா காலம் உலகத்திலே ஸ்தம்பித்த போது கூட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே ஒரு நாள் கூட சம்பளத்தை தடையில்லாமல் கொடுத்திருக்கிற அரசு அம்மாவுடைய அரசு, முதலமைச்சர் எடப்பாடியார்.